இங்க ஒரு பொண்ணும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரு சைகையிலேயே அவங்க அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு பாத்ரூம்குள்ள போய் பக்கெட்ல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே ஊத்திட்டு அது ஃபுல்லா கெரேசின் ஊத்தி கொண்டு வந்து தான் பொண்ணு மேலேயே ஊத்துறாங்க. அவங்க ஊத்துன அதே ஸ்பாட்ல ஒரு நொடி கூட தாமதிக்காம இந்த அப்பங்காரன் அவன் கையில வச்சிருக்க தீப்பெட்டியை வச்சு கொளுத்தி தன்னோட மகள் மேலேயே வீசுறாரு. எதுக்காக இவர் இப்படி பண்ணிருக்காரு? கடைசியில இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இன்னும் நீங்க நினைக்க முடியாத நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த படத்துல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் வேலையை முடிச்சு அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அவனோட காதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு குரல் கேட்கறத உணர்றான். அதை கேட்டதுமே இவனுக்கு பயமாகிட வேகமா அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்பவும் அந்த குரல் அவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இவனுக்கு என்ன பண்றனே தெரியாம அங்கேயே உறைஞ்சு போய் நின்னுட ஒரு வயசான பாட்டிமா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இவனை நோக்கி வந்து அவங்க கையில வச்சிருந்த கத்தியை வச்சு குத்தி இவனை கொடூரமா அங்கேயே சாவடிக்கிறாங்க. இவங்க யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கிறது நமக்கு சரியா கிளாரிட்டி இல்ல. இந்த பக்கம் பார்த்தா டிவிலயும் ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தன் இறந்து போனா பாத்தீங்களா? இது வந்து முதல் கொலை கிடையாது. இதே மாதிரியான மர்மமான நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இதை யார் பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் போலீஸ்க்கும் தெரியல. அவங்க இப்ப வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ண ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இல்ல 5 பேர் இருக்காங்க. ஒரு அப்பா, அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, கூடவே இன்னொரு பையனும், இது இல்லாம ஒரு வயசான பாட்டிமா வேற. எல்லாரும் நல்லா நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க இந்த வீட்டு பொண்ணு மட்டும் தனியா எழுந்து போய் கண்ணாடியில ஒரு வித்தியாசமான முறையில பாத்துக்கிட்டே இருக்கிறா. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. இவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. ஆல்மோஸ்ட் இப்ப வெடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்பவும் இந்த பொண்ணு கண்ணாடி கிட்ட நின்னு அந்த அவளோட முகத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. காலையில எழுந்ததும் எல்லாம் அவங்க வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயின் என்ன பண்றானா அவன் அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு நைட்டு கெட்ட கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வாழ்க்கையே ஒரு கனவு தான் அப்படின்னு அவங்க ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவசர அவசரமா காலேஜ் போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஹீரோட அப்பா நானும் அதே வழியில தான் போறேன், வா உன்னையும் டிராப் பண்ணிட்டு போயிருங்கிற மாதிரி 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் வீட்டு பக்கத்திலே ஒரு வயசான பெருசு ஒருத்தர் இருக்காரு. ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நிறைய காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்கல்ல, உனக்கு மட்டும் எப்படி இன்னைக்கு காலேஜ் இருக்குங்கிற மாதிரி கேட்க அப்படி எந்த ஒரு லீவுமே எங்க காலேஜ்ல சொல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த வயசான பெரியவர்கிட்ட ஹீரோயினுக்கு பேச கூட பிடிக்கல. உடனே கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்ததுமே இந்த வயசானவர் ஹீரோயினோட அப்பங்கிட்ட எதுக்காக கௌரி இப்படி எல்லாம் நடந்துக்கிறா, இது வரைக்கும் இப்படி நடந்துகிட்டதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அது வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு இப்ப எக்ஸாம் டென்ஷன் வேற, அதனால தான் அப்படி இருக்கிறா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஹீரோயினும் அவ காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரா. ஆனா வரும்போது இந்த கிழவனை ஒரு வித்தியாசமான முறையில முறைச்சு பார்த்துக்கிட்டே வர அந்த ஆளு பார்த்து பயப்படுறாரு. வீட்டுக்குள்ள வந்த ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் கிட்ட இருக்கிற கண்ணாடியில அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவனோட தம்பி அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட நான் ரூம்ல இல்ல இந்த பக்கம் இருக்க வா அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிடுறான். இவனும் பக்கத்துல போனதும் ஒரு 5 ரூபா சேஞ்ச் வேணும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்க எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டேங்கிறாங்க. இவனும் 1க்கு 2 தடவை கேட்டு பாக்குறான். அப்பவும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. இதுக்கு மேல சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஆனா ஹீரோயின் எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கிறது நமக்கு இன்னும் தெரியவே இல்லை. அன்னைக்கு நைட்டு 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட டியூட்டி பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. இவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. பெருசா ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இல்ல. ஒரு இடத்துக்கு இவங்க போய் பார்த்தா அங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஏதோ போதை பொருட்கள்லாம் வித்துக்கிட்டு இருப்பானுங்க போல தெரியுது. இதை பார்த்ததுமே இந்த போலீஸ்காரங்க 2 பேரும் அவங்கள மிரட்டலன்னு சொல்லி பக்கத்துல போக அதுல ஒருத்தன் பெரிய கல்லை வச்சு ஒரு போலீஸ் ஆபீசரை கீழே தள்ளி விட்டு அவர் மேலே தூக்கி போட்டுறான். அந்த ஸ்பாட்லயே 2 போலீஸ்காரங்களும் கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இங்க நடந்த இந்த விஷயம் தான் இப்போ பிளாஷ் நியூஸா டிவில போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க தனிப்படைகளை அமைச்சு தேடினா கூட இன்னும் குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஏதாவது ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த மாதிரியான கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி டிவி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் இதையே கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா காலம் ரொம்ப கெட்டு போச்சு, ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு உசுரோட வீட்டுக்கு வரது கூட மிகப்பெரிய சாதனையா தான் இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு நாளைக்கு காலேஜ் வேற இருக்கனால சீக்கிரமா போய் தூங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் கரெக்டா ஒரு நைட் 12 மணி ஆகுது. அவ எழுந்திருச்சு இந்த வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஒரு கபாலுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த அப்பங்காரன் ஃபேமிலி எல்லாருமே கண் முழிச்சிடறாங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இவங்களும் பயந்துகிட்டே போய் பார்க்க ஹீரோயின் தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்க அவ எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டேங்கிறா. அவளோட கை கால்லாம் மொத்தம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இந்த அப்பங்காரனுக்கும் என்ன பண்றனே புரியல. நேத்து நடந்த இந்த சம்பவத்தெல்லாம் அந்த பக்கத்தை விட்டு பெருசுகிட்டையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போறா. ஒரு ஆத்துல குளிக்கிறதுக்காக 2 பேரும் போயிருக்காங்க. அவன் என்ன சொல்றானா ஒரு ஸ்விம்மிங் போடலாங்கிற மாதிரி கூப்பிட ஹீரோயின் என்ன சொல்றாங்க எனக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு பயமா இருக்கு, நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் நான் இருக்கல, உனக்கு எப்படி பயம் வரும்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை தண்ணிக்குள்ள இறங்க வைக்கிறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் நின்னுட்டு இருக்க அந்த இடத்த சுத்தி அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏகப்பட்ட கைகள் வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஒரு செகண்ட் ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுது. நிஜமா இப்படி எல்லாம் நடக்குதான்னு பார்த்தா நடக்கல. ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் அவனோட பாய் ஃப்ரெண்ட் அங்க கிளம்பி போயிடுறாங்க. நைட்டு வழக்கம் போல ஹீரோயின் திரும்பவும் வீட்டுக்குள்ள எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அவ ரெஸ்ட் ரூமுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கும்போது சடனா அவளோட கழுத்தை அவளே திருப்பிக்கிறா. இதை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு. நேத்து வேற ஹீரோயினோட அப்பா அந்த பக்கத்தை வீட்டு பெருசுகிட்ட ஒரு ஐடியா கேட்டிருப்பார்ல, ஏதோ மனோதத்துவ நிபுணர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. இதுக்காக ஹீரோயினோட அப்பனும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட ஹீரோயினை கூட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த டாக்டர் இங்க வந்துகிட்டு இருக்க நோயாளிகள் எல்லாம் வைத்தியம் பாக்குறானோ இல்லையோ ஒரு நர்ஸை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா சொல்ற எதையுமே கவனிக்கல. யோ உன்னோட பிள்ளைக்கு காலேஜ் போகலாம் வெறுப்பு இருக்காது, அதனால தான் ஏதாவது ஒரு டிராமா
பண்ணிட்டு இருப்பான். அவளை வீட்லயே உட்கார வச்சிரு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்கிற மாதிரி லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நம்ம அப்பங்காரன் வேற மாதிரி இல்ல. அவரு அது இதுன்னு சொல்ல கடைசியா ஒரு வழியா சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துறாரு. அதை வாங்கிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்படி ஹீரோயின் போய்கிட்டு இருக்கும்போது அவளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு ரிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி தெரியுது. ஒரு செகண்ட் அவங்களுக்கு தலை சுத்துற மாதிரி எல்லாம் இருக்கு. காஞ்சனா படத்துல வர மாதிரி ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கும் மாதிரி தான் தெரியுது. போக போக பாக்கலாம் என்னதான் நடக்குது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு நடக்கிற இந்த பிரச்சனைகள் நினைச்சு அவன் வருத்தப்படுறா. ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் தைரியமா இரு, சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பங்காரன் ஆறுதல் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நைட்டும் ஹீரோயின் திரும்பவும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறா. அவ ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் தண்ணி குடிக்கலான்னு கதவை ஓபன் பண்ண அங்க பாட்டிமா நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. இவங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்கிற மாதிரி யோசிக்க அந்த இடத்துல நின்னது பாட்டிமாவே கிடையாது. அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியே அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஹீரோயினை பயமுறுத்துற மாதிரி பக்கத்துல வர மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏதோ பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு. இந்த அப்பாங்காரன் பக்கத்துல வந்து என்னன்னு சொல்லி விசாரிக்க, ஹீரோயின் நீங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே இருக்கு, நீங்க எல்லாரும் எப்பவும் என் கூடவே இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினோட அப்பா ஒரு வழியா இவங்கெல்லாம் சமாதானப்படுத்திருக்காரு. அந்த டாக்டர் வேற நாளைக்கும் திரும்ப வர சொல்லியிருப்பாரு. அதுக்காக இவங்க 2 பேரும் அங்க போக அந்த நர்ஸும் இந்த டாக்டரும் கண்ணிலேயே பேசிக்கிறத பார்த்து ஹீரோயின் வித்தியாசமா பாக்குறா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்திருக்க பாருங்கிற மாதிரி இந்த டாக்டர் இன்ஜெக்ஷன் போட வந்ததும் அந்த ஆளோட கையை பிடிச்சு முறுக்குறா. என்ன தைரியம் இருந்தா நீ எனக்கு இன்ஜெக்ஷன் போட வருவ, இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு சொல்லி ஹீரோயின் சத்தம் போட இந்த அப்பங்காரன் உள்ளுக்குள்ள வராரு. என்கிட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த மாதிரியான ஒரு டாக்டர் கிட்ட எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பங்காரன் கிட்ட கேட்க, அவர் சும்மா இருப்பாரா, ஒண்ணு மேல கை வச்சா அவ்வளவுதான்டா நீன்னு சொல்லி இந்த டாக்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் எதுவுமே பண்ணலங்கிறது நமக்கு மட்டும் தானே தெரியும். அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறான். அவன் என்ன சொல்றான், நீ முதல் மாதிரி இப்போ என் கூட பேசுறது இல்ல, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் எனக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்கு இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவனும் ஒருவேளை உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி கிண்டலா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது இவங்களோட அம்மாவோட பேரை சொல்லி காஃபி கொண்டு வர சொல்றாங்க. இதனால வரைக்கும் பொண்ணு இந்த மாதிரி மரியாதை இல்லாம கூப்பிட்டதே இல்லையே, எதுக்காக இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்கிற மாதிரி அவங்க ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்பா வீட்டுக்குள்ள வராரு. அவர் வந்து சத்தம் போடுறதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அவங்களோட சுயநினைவுக்கே வராங்க. நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த பக்கத்து வீட்டு பெருசு வர அநேகமா உன்னோட பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஒரு நல்ல சாமியார் கிட்ட கூட்டிட்டு போ எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ரொம்ப கோவப்படுறா. இந்த கிழவனை பார்த்து நீ இந்த ஊருக்குள்ள இருக்கிற பொண்ணுங்கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிற, அவங்களை எந்த மாதிரி பாக்குறேன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ இருக்கிற லட்சணத்துக்கு என்ன பத்தி தப்பா பேசுறியாங்கிற மாதிரி ஹீரோயின் இந்த பெருசு கூட சண்டை போடுறாங்க. இந்த அப்பாவும் சமாதானப்படுத்தி கூட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த கிழவன் சொல்ல மாதிரியே ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. அங்க போனா அந்த வீட்டுல அவர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காரு. ஆனா அவரை பார்க்கும் போதும் நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, அதை நானே ஓட்டுறேன்னு சொல்லி ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறாரு. நம்ம சினிமாலாம் பார்க்கும்போது இந்த பேய் பிடிச்சவங்கள சாட்டை வச்சு அடிக்கிறது அது இதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஹீரோயினை தன்னோட அப்பா முன்னாலேயே அந்த சாமியார் பண்ண ஹீரோயினோட அப்பா நீ போயும் ஓட்ட வேணாம் ஒன்னும் வேட்ட வேணாம்னு சொல்லி தன்னோட பொண்ணை அங்கிருந்து கூட்டு போயிடறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த சாமியாரும் இங்கிருந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போனதுக்காக நீங்க ஒரு நாள் வருத்தப்பட தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். இந்த எதிர் வீட்டு கிழவனை வேற ஹீரோயின் மிரட்டினதுனால இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அவரு தனியா பஸ்ல ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ஹீரோயினோட குரல் இவருக்கு கேக்குது, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம்னா அதுக்கெல்லாம் நடக்கவே முடியாது, உன்னை என்ன பண்ற பாருங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்க உடனே இவரு பஸ்ஸுக்குள்ள இருந்து இறங்கி ஓடிடலாங்கிற மாதிரி ஒரு பிளான போடுறாரு. அப்போ அங்க இருக்க எல்லாருமே இந்த கிழவனையே பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ உங்களே ஒரு 30 பேர் சேர்ந்து வெச்சக்குன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தா அவங்களோட நிலைமை என்ன ஆகும். இந்த பெருசும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க ஒரு கட்டத்துல ஒரு சின்ன பையன் கையில கத்தியை வச்சு இவர் அங்கேயே குத்தி கொலை பண்றான். அவ்வளவுதான், இதோட இவரோட கதை முடிஞ்சுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா ஒரு முடிவு பண்றாரு. இங்க வயசான பாட்டிமாவும் ஹீரோயினோட தம்பியும் இப்ப இருக்கிறது சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவன் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லி இவன் தேடியே பின்னால போக ஹீரோயினோட குரல் கேக்குது, நீதான் எனக்கு தெரியும், எதுக்காக இப்படி மறைஞ்சு விளையாடிட்டு இருக்க, என்னோட முன்னால வா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நின்னுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது இவனே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர இவன் அதை பார்த்து பயந்து ஓடுறான். ஒரு கட்டத்துல இவனையும் அதை கொண்டுடுது. ஹீரோயின் தினமும் நைட்டு ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறா. இதை பார்க்கும்போது இந்த அப்பங்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். ஹீரோயினுக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனை எல்லாம் அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு சுப்பீரியர் ஆபீசர் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த அப்பங்காரன் சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவர் ஈஸியா தீர்த்துருவாருங்கிற மாதிரி சொல்ல சரி கடைசி நம்பிக்கையா இருக்கட்டுமேனு சொல்லி ஹீரோயினோட அப்பனும் அந்த டாக்டர் பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. அவரும் ஹீரோயினோட கண்ணுல டார்ச் லைட் எல்லாம் அடிச்சு பார்க்க ஹீரோயின் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறார். அவரை பார்த்து இவர் ஏதோ சைகை காட்ட அவரே ஒரு கட்டத்துல பயந்து போயிடுறாரு. இந்த அப்பங்காரனை கூப்பிட்டு சைக்காலஜிக்கலா ஹீரோயினுக்கு சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாயிரும், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த படத்தோட கதைப்படி ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருந்தாலும் கூட ஒரு டாக்டர் வந்து எப்படி சொல்ல முடியாது இல்ல, அதனால தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு போல இருக்கு. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்கல்ல, அங்க காமிக்கிறாங்க. அந்த நர்ஸுக்கும் இந்த டாக்டருக்குமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல. அவங்க 2 பேரும் அந்த கிளினிக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல என்ன நடந்ததுன்னே தெரியல. அவங்க கையில இந்த சர்ஜிக்கல் ஆபரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய கத்தி இருக்குல்ல, அதை எடுத்து இவங்க 2 பேரும் மாத்தி ஒருத்தங்க குத்திக்கிட்டு செத்து போயிடுறாங்க. இதுல
ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா ஹீரோயின் யாரெல்லாம் சந்திக்கிறாளோ அவங்க அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்காங்க. சிட்டிக்குள்ள இதுவரைக்கும் மர்மமான முறையில நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் டிவில போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோயினோட ஃபேமிலியும் ஷாக் ஆயிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த இத்தனை கொலைகளுமே பண்ணது நான் தான், இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கொலைகள் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல, இதை கேட்டதுமே இந்த அப்பங்காரனுக்கு ரொம்ப பயமாயிடுது. இந்த பிரச்சனை இதோட நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசரை பாக்குறதுக்காக ஹீரோயின் அப்பா போறாரு. போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேலங்கிற மாதிரி கேட்க, என்னோட பொண்ணு மேலதான், அவ தான் இப்போ இந்த ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்க நிறைய கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளே சொல்லலாம். அதனால நீங்க என்னோட பொண்ணை தான் அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, ஹீரோயினோட அப்பனுக்கு ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிச்சு போல இருக்கு, மரியாதையா வெளியே போயிடு இல்லைன்னா நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பாவை அவர் வெளியே போக சொல்றாரு. நான் மனநல பாதிக்கப்பட்ட ஆள்லாம் கிடையாது, நான் உண்மைதான் சொல்றேன், என் பொண்ணு எதை சொன்னாலும் அதை தான் இப்போ இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படி என் மேல சந்தேகமா இருந்தா என்னோட வீட்டுக்கே நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல, அவரும் வேற வழி இல்லாம ஹீரோயினோட அப்பா கூட போறாரு. அங்க போனதும் ஹீரோயின் இந்த போலீஸ் ஆபீசரை பார்த்ததும் எப்பவுமே அவன் நார்மலான ஒரு லேடி டோன்ல தான் பேசிக்கிட்டு இருப்பா, இப்போ ஒரு ஆம்பளையோட குரல்ல பேச ஆரம்பிக்கிறான். என்ன தெரியலையா, பல வருஷத்துக்கு முன்னால தொடர் கொலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லர் பாபு அப்படிங்கிற ஒருத்தனை நீ என்கவுண்டர் பண்ணல, அவனோட ஆன்மா தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கு இப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு செகண்ட் தலையை சுத்திடுது. இப்படி எல்லாம் கூட நடக்குமா, இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்கவே கூடாதுன்னு சொல்லி அவரு துண்டா காணம் துணியை காணம் சொல்லி ஓடி போயிடுறாரு. ஹீரோயினோட அப்பனுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த சீரியல் கில்லர் ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்ன என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அந்த சமயம் என்னோட ஆன்மாவை தாங்கறதுக்காக ஒரு உடலை தேடிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு உன்னோட பொண்ணு கிடைச்சா, இது எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்குது தெரியுமா, இப்படி ஒவ்வொருத்தரையும் கொண்டுகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் இதுக்கு மேல கண்டிப்பா உன்னோட பொண்ணோட உடம்பு விட்டு போக மாட்டேன், இங்கே இருந்து தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன், எதுக்காக என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருங்க, நானும் என்னோட போக்குல போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா சொல்ல ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு யோசனை வருது. இவங்க இப்போ ஒரு கரண்ட்ல ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டரை பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவருக்கு போன் பண்றாரு. என்னோட பொண்ணுக்கு நீங்க மனநல பிரச்சனை தான் சொன்னீங்க, ஆனா இப்போ வந்து பாருங்க அவ எந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கிற மாதிரி இந்த டாக்டருக்கு போன் பண்ண, அவரு ஒரு முக்கியமான விஷயமா இருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த டாக்டரோட அம்மா இப்போ ஐசியூல இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ சாவறதுல விருப்பம் இல்ல, என்ன எப்படியாவது நீ காப்பாத்திடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது தைரியமா இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக இங்க வீட்டுக்கு வராரு. இந்த டாக்டரோட அம்மா எப்படி நான் செத்து போக கூடாது, என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டு பேசிருப்பாங்கல்ல, அதே குரல்ல இப்போ ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தது ஒரு செகண்ட் இந்த டாக்டருக்கு பயத்தை கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு, இது ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிக்கிறாரு. இந்த சைடு அந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க, அவரோட உயரதிகாரிய பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காரு. அந்த ஆளு வேற ஒரு மிகப்பெரிய மீட்டிங்ல இருக்க, நீ யாரை கேட்டு உள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட கேட்டா, இவர் என்ன சொல்றாரு, நான் சொல்ல போற விஷயம் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப முக்கியமானது, இப்ப நீங்க நடத்திட்டு இருக்க இந்த மீட்டிங் எல்லாம் அதை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இவங்களை வெளியே போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு சீரியல் கில்லரை என்கவுண்டர் பண்ணோம்ல, அவனோட ஆன்மா இப்போ ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கு, அது தொடர்ந்து அவனோட பேட்டர்ன்லயே நிறைய கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் சொன்னதும் அந்த உயரதிகாரி அதை கேட்டு சிரிக்கிறார். ஒரு போலீஸ்கார மாதிரி பேசு, நீ ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நிஜத்துல நடக்கிற காரியமா, நீ ஏதோ ஒன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் சொன்ன எந்த ஒரு விஷயத்திலையும் இவருக்கு நம்பிக்கை இல்ல போல தெரியும். வீட்டுக்கு வந்த இந்த போலீஸ்காரனும் என்ன பண்றேன்னு சொல்லி தெரியாம அவர் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் தன் பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறார். நான் அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆல்ரெடி இந்த போலீஸ்காரனுக்கு ஏதோ ஒரு அஃபைர் இருக்கும் போல தெரியுது, அவ கூட தான் நீ சுத்திக்கிட்டு இருக்க, அதையே எங்கிட்டயே தைரியமா வேற சொல்றியாங்கிற மாதிரி இவங்க கேட்க, அது இல்ல நாங்க 2 வருஷத்துக்கு முன்னால என்கவுண்டர் பண்ண ஒருத்தனோட ஆன்மா ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு ஒரு கட்டத்துல இவர் தன்னிலையை மறந்துடுறாரு. ஒரு சைகோத்தனமா நடந்துக்க பொண்டாட்டி பக்கத்துல வரும்போது அவங்களே கழுத்து நெரிச்சு கொடூரமா அங்கேயே சாவடிச்சிடறாரு. இது மட்டும் இல்லாம அவரோட பாக்கெட்ல துப்பாக்கி இருக்கும், அதை எடுத்து இவரோட நெத்திக்கிட்ட வச்சு ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அவரே சுட்டுக்கிட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் அந்த போலீஸ் ஆபீசருக்கு போகுது. அப்போ இவர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு, நாம தான் அதை கேட்காம விட்டுட்டாங்கிற மாதிரி அவர் வருத்தப்படுறாரு. அந்த இறந்து போன இந்த போலீஸ் ஆபீசர் இருக்காருல, இவரை வந்து அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டருக்கு ரொம்ப நாளாவே தெரியும், ரொம்ப தைரியமான ஆளும் கூட, அப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஹீரோயினோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா தான் காரணங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் உயரதிகாரியும் இந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரும் சேர்ந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறாங்க. இந்த டாக்டரையும் போலீஸ் ஆபீசரையும் ஹீரோயின் பார்த்ததும், வாங்க வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமா பேசுறா. இவங்க 2 பேரால ஹீரோயினை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சாமியாரை இவங்க பார்க்க போயிருப்பாங்கல்ல, அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி அங்க போக, அந்த சாமியார் என்ன சொல்றாரு, அன்னைக்கே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம், ஆனா நீங்க தான் உங்க பொண்ணை இங்கிருந்து கூட்டு போயிட்டீங்க, உங்களுக்காக நான் வீட்டுக்கு வரேன், அந்த பேயா நானா பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு செகண்ட் இவரோட உடம்பெல்லாம் அப்படியே முறுக்குற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த சீரியல் கில்லர் தான் இந்த சாமியாரையும் போட்டு தள்ளிட்டான் போல தெரியுது. கடைசியா இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் இந்த சாமியார் மட்டும்தான். இப்போ இவரும் மண்டையை போடுற, இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீங்க உங்களோட பொண்ணை கொன்னுருங்க, அப்படி செஞ்சா மட்டும்தான் இனி அடுத்தடுத்து நடக்கிற
இந்த கொலைகளை தடுக்க முடியும் இப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்ல, என்னதான் கதைப்படி நம்ம அது ஒரு ஆண்மானே வச்சுக்கிட்டாலும் கூட அப்பங்காரனுக்கு எப்படி பொண்ணை கொல்ல மனசு வரும்? அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த விஷயத்துக்கு நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனாலும் இந்த போலீஸ் ஆபீசரும் இந்த டாக்டரும் ஒரு கட்டத்துல இந்த அப்பங்காரனை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் இப்படியே இருந்தானா இதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் வரப்போகுதுங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரும் மனசுக்குள்ள இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ரெட்டை யோசனையில தான் அங்க போறாரு. ஆனா அங்க ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்க அந்த சீரியல் கில்லர் அவன் என்ன சொல்றானா, என்ன பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் கொலை பண்ண போறேன். நீ எங்கிட்ட இருந்து காப்பாத்து இல்லன்னு சொல்லி உன்னோட அம்மாவையும் ஹீரோயினோட தம்பியும் அனுப்பி வச்சல, அவனுங்களையும் நான் கொலை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நாம 3 பேர் மட்டும் தான் ஃபேமிலியில இருக்க போறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்க பொண்ணாவே இருந்துட்டு போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கொலைகளை பண்ணிட்டு நான் சந்தோஷமாவே இருந்துட்டு போறேன் இப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்பதான் இந்த அப்பங்காரனுக்கு அந்த டாக்டர் சொன்னதுதான் சரி, இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க கூடாதுன்னு சொல்லி அவரோட மனைவி கிட்ட ஒரு சிக்னலை கொடுக்க அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கெட்ல சீமனை எடுத்து ஊத்துறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மேல அந்த சீமனை ஊத்திட்டு அவங்க அந்த பக்கம் வெளியே போயிட இந்த அப்பங்காரனும் ஒரு தீப்பெட்டி எடுத்து ஒரு தீக்குச்சி உரசி ஹீரோயின் மேல தூக்கி போட்டுறாரு. அவ அலற சத்தம் இந்த வீடு முழுக்க கேக்குது. இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு ஆம்பளை குரலே கத்திக்கிட்டு இருந்திருப்பா தன்னை காப்பாத்த சொல்லி. அப்போ இவங்களுக்கு பெருசா ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்காது. இப்போ ஹீரோயினோட குரல்ல அலறல் சத்தம் கேட்டதும் இந்த அப்பங்காரனுக்கு மனசு தாங்க முடியல. உள்ளுக்குள்ள போறேன்னு சொல்லி இவர் துடிக்கிறாரு. அந்த டாக்டர் வேணான்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவை இங்கேயே இழுத்து பிடிச்சுக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் மொத்தமும் எரிஞ்சு போயிடுறாங்க. கடைசியா அந்த டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, பிளாக் மேஜிக் வந்தரம் தந்திரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒரு கற்பனை தான் இப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், அதை உண்மையா நம்ம கண்ணுல பார்க்காத வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்டிங் கார்டை போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த சீமனை ஊத்தி பத்த வைக்கிற சீனு இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்தேன். அது எந்த படம் என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த படத்தோட ஸ்டோரியை நம்ம சேனல்ல போட்டோம். இந்த படம் எப்படி இருந்தது? படத்தோட பேரு 12 o'clock. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டெலிகிராம் சேனல்ல இந்த வீடியோவை போட்டுறேன். சாரி, இந்த முழு படத்தையும் போட்டு விடுறேன். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.